வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். மனிதனையும் கலையையும் பிரிக்க முடியாதது, இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அழகாக இருக்கும். அவ்வாறானதொரு பகுதியாக இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதி உங்களுக்கு அமையவிருக்கின்றது. புதிய அலைகளை வட்ட ஸ்தாபகரும் ஒரு கலைஞரும், அது மட்டுமல்லாமல் பல வருட கால ஊடகத்துறையில் அனுபவம் கொண்ட ஒரு அதிதியை இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். திரு ராதா மேத்தா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அன்போடு கலையகத்திற்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்க கிடைச்சிருக்குது. ரொம்ப நன்றி. பல வருட கால ஊடகத்துறை அனுபவம், அது மட்டுமல்லாமல் கலைத்துறையில் பல புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த கலைத்துறை பிரவேசத்துக்கு காத்திருக்கின்ற எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கும் இந்த நேர்காணல் பகுதி ஒரு பயனுடைய ஒரு பகுதியாக அமையும் என்று எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒரு நபரினை சொல்வார்கள், காரியம் இல்லாமல், அதாவது காரணம் இல்லாமல் காரியம் ஒன்று இல்லை என்று சொல்லுவார்கள் இலக்கியத்தில். ஆகவே உங்களை இந்த கலைத்துறைக்கு அல்லது ஒரு ஊடகத்துறைக்கு அழைத்து செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இதனை நீங்கள் கூறுவீர்கள்? நிச்சயமாக நான் பிறந்த குடும்ப பின்னணி இதற்கு காரணமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நான் ஒரு இசை குடும்பத்தின் வாரிசு. உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரபல இசையமைப்பாளர் இசைவாணர் கண்ணன் அவர்களுடைய அண்ணனுடைய மகன் நான். ஆகவே அந்த எங்களுடைய முழுமையாக எங்கள் தாத்தாவிலிருந்து சித்தப்பாவிலிருந்து எல்லாருமே இசைத்துறையோடு கூடின ஆர்வம் இருந்த காரணத்தினால் இந்த கலைத்துறை மீதான நாட்டம் மிக அதிகமாக இருந்தது. அதுவும் சிறு வயதிலே எங்களோட வீட்டிலேயே நிகழ்ச்சிகளை ஒத்திகை பார்ப்பார்கள், நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடக்கப்படும். அப்படியான நேரங்களிலே பார்த்து பார்த்து பழகினதுனாலே அங்கே நாடகமும் இசையும் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஒத்திகைகள் நடந்து கொண்டிருப்பதனால் அதன் மீது ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே என்னுடைய அது முதலாவது பயணம் 12 வயதில் ஆரம்பிக்கிறது. ஒரு நாடகத்தில் ஸ்வீப் டிக்கெட் விற்கின்ற ஒரு பையனாக அறிமுகமானேன். உண்மையில் சுவாரஸ்யமான இன்னும் பல விடயங்கள் உங்களிடம் இருக்கிறது. இப்போது இருக்கின்ற இந்த தலைமுறையை பார்க்கின்ற பொழுது பரம்பரையாக வந்த அவர்களுடைய அந்த வழிமுறையினை பின்பற்றுவதில் அவர்களுக்கு ஒரு விதமான தயக்கம் ஏற்படுகின்றது. ஆனால் உங்களுக்கு அவ்வாறான ஒரு நிலை இல்லாமல், என்னுடைய பரம்பரையில் இந்த கலைத்துறையோடு நாட்டமிக்க உறவுகளிலிருந்து வந்தவன் என்ற நீங்கள் அந்த தருணத்தில் எதனை நீங்கள் மிக பிரதானமாக உணர்ந்தீர்கள்? நிச்சயமாக என்னென்னு சொன்னால், எனக்கு இசை என்பது இயற்கையாகவே இருந்த ஒன்று என்ற காரணத்தினால் அதிலே கூடுதலான ஆர்வம் எனக்கு ஏற்படவில்லை. என்னுடைய சிறிய தகப்பனார் வந்து இலங்கையிலே முதலாக தமிழிலே ஒரு இசைக்குழுவை உருவாக்கியவர். அதாவது 1965ஆம் ஆண்டு. கண்ணன் கோஷ்டி என்றால் இலங்கை முழுக்க தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த வகையிலே இசை துறை மீது அவர்களுடைய குழு மீது நாட்டம் இருந்ததனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாத்திய கலைஞர் தேவைப்படாத பொழுது நான் அந்த இடத்தை ஃபில் பண்ணுவேன். படித்து கொண்டிருக்கிற காலகட்டம். இருப்பினும் அந்த இசையின் மீது அவ்வளோ பெரிய மோகம் எனக்கு இருக்கவில்லை. அதை விட எனக்கு கூடுதலான மோகம் நாடகத்துறையிலே தான் இருந்தது. ஆகவே நாடகத்துறையிலே ஏதாவது சாதிக்கணும், எழுதணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அது பின்னர் நான் அதை வழக்கப்படுத்தி கொண்டு 8 நாடகங்கள் இதுவரை எழுதி இயக்கியிருக்கிறேன். தொடர்ந்தும் அந்த முயற்சியிலே இளையவர்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் 1980ஆம் ஆண்டுகளில் புதிய அலைக்கலை வட்டத்தை ஆரம்பித்தீர்கள். சரி, இந்த புதிய அலைகளை வட்டம் தொடர்பாக நிறைய விடயங்கள் தெரியப்படுகிறது. அதுக்கு முதல் நீங்கள் இந்த நாடகத்துறை மீது கொண்டுள்ள ஆர்வம் காரணமாக அந்த துறையினை தெரிவு செய்தீர்கள். உங்களுடைய பாடசாலை நாட்களில் மறக்க முடியாத சம்பவம், இன்னும் சொல்லப்போனால் பழமை வாய்ந்த பல நிகழ்வுகள், அதனை மீட்டி பார்க்கின்ற பொழுது அது மாதிரியான ஒரு சந்தோஷமான விடயம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுவார்கள். அவ்வாறான விடயம் எதுவும் இருப்பின் அதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக என்ன பாடசாலை காலங்களில் நாங்கள் கொஞ்சம் குழப்பமானவர்கள். கலைத்துறை என்றால் அது அதனாலே சில முக்கியமான இதுகளுக்கு நாடகங்கள் அதுகள் செய்வதற்கு எங்களை அழைப்பது உண்டு ஆசிரியர்கள். அதிலே பங்கு கொண்டிய காலங்களும் இருக்கின்றது. ஆனால் கூடுதலாக நாங்கள் பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலும் வெளியே இளைஞர்களை ஒன்று சேர்த்து சிவராத்திரி இந்த மாதிரியான பொது நிகழ்வுகள் வருகின்ற பொழுது நாங்கள் கலை நிகழ்ச்சிகளை
நிறைய மேடையேற்றிய அனுபவங்கள் இருக்கின்றது. அவை உண்மையாக ஒரு சுவாரஸ்யமானவை தான். என்று சொன்னால் அந்த பருவத்தில் இளைஞர்களை சேர்த்து கொண்டு ஒரு விடயத்தை செய்வதென்பது சாதாரணமான ஒன்றல்ல. இருப்பினும் அந்த ஆர்வம்தான் இன்று எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற நான் நம்புகிறேன். அந்த வயது அடிப்படையில், அதாவது இளையவர்களையும் இணைத்து கொண்டு செல்ல எத்தனித்த அந்த ஒரு விடயத்தினை கருத்தில் கொண்டுதான் இத்தனை வருடகால அனுபவத்தினையும் கொண்டு இந்த புதிய அலைகளை வட்டத்தினை ஸ்தாபித்திருக்கின்றீர்கள். இது தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால், நாங்கள் இது 1980 ஆரம்பிக்கின்ற பொழுது இது ஒரு நாடக இயக்கமாகவே தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து 83 வரைக்கும் அது ஒரு நாடக இயக்கமாகவே தான் செயல்பட்டது. அந்த காலகட்டங்களிலே தான் என்னுடைய நாடகங்கள் கூட டவர் மண்டபத்தில், அல்ஃபிஷன் போன்ற திரையரங்குகளில் மேடையேறியது. இருப்பினும் அந்த 83ஆம் ஆண்டு இந்த இனக்கலவரத்தின் பின்னர் திரும்ப நாங்கள் 84ஆம் ஆண்டிலிருந்து தான் இதனை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. 84ஆம் ஆண்டு இதை முன்னெடுக்கின்ற தருணத்தில் இதை ஒரு கலை இலக்கிய அமைப்பாக உருமாற்றி நாங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். 83 அதை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். 84க்கு பின்னர் தான் இந்த கலை இலக்கியம் சார்ந்த விடயங்களிலே எங்களுடைய அமைப்பை இதுபடுத்த வேண்டும் என்பதற்காக அதை செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே நாடகம் துறையை பொறுத்தவரையில் சற்று ஸ்தம்பிதமான ஒரு நிலைமை இருந்தது. நாடகம் செய்தால் ரசிகர்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைகள் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் கொழும்பை பொறுத்தவரையில் ஒலி என்ற ஒரு ஊடகம் மக்கள் மத்தியில் பிரபலியமாக இருந்தது. 14 குழுக்கள் கொழும்பில் இருந்தன, அந்த ஒலி நிகழ்ச்சிகளை செய்கின்றவர்கள். அந்த நிகழ்ச்சிகளை நானும் செய்திருக்கின்றேன். சங்கீதாலயா என்ற பெயரிலும் திரைப்பிரியா என்ற பெயரிலும் செய்திருக்கின்றேன். காரணம் என்ன சொன்னால், ரசிகர்கள் அதை வந்து நிறைய பார்த்தார்கள். உண்மையாக சொன்னால் ஹவுஸ்ஃபுல் போட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். ஆகவே அது ஒரு மாற்றமான ஒரு நிகழ்வுகளாக இருந்த காலத்தினால் 96 வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகளை எங்களால் செய்ய முடிந்தது. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது. என்ன சொன்னால், தேசிய ரீதியில் தமிழ் மொழி சார்ந்த போட்டிகள் நடக்கின்ற பொழுது அதுக்கு பங்கு பெற்றுகிறவர்கள் குறைவாக இருந்தார்கள். ஆகவே அதை தயார் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை எமக்கு ஏற்பட்டது. ஆகவே தேசிய இளைஞர் சேவை மன்றத்துடன் இணைந்து நாங்கள் தேசிய ரீதியில் இளைஞர் கழகங்களை உருவாக்குவதற்கு கொழும்பிலே ஒரு பேஸ் வேண்டும் என்ற காரணத்தினால் கொழும்பில் நாங்கள் எங்களுடைய இளைஞர் கழகத்தை உருவாக்கி அதன் ஊடாக இளைஞர்களை கலை இலக்கிய விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஏற்பாடு செய்வது. குறிப்பாக எந்த ஒரு அமைப்பினையும் அல்லது நிறுவனத்தையும் நிர்வகிக்கின்ற பொழுது அல்லது ஸ்தாபிக்கின்ற பொழுது பல அனுபவம் வாய்ந்த பலவரை தான் சேர்ப்பது வளமையாக கொண்டிருக்கின்றது. அப்போது இருக்கின்ற பொழுது நீங்கள் இளையவர்களை இலக்கு வைத்து இப்படியான ஒரு அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதயமானதுக்கு என்ன காரணம்? நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீர்கள். எதுன்னு சொன்னால், நான் ஒரு முறை தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்துக்கு சென்று அங்கே உள்ள பணிப்பாளருடன் பேசிய பொழுது அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன ஒன்று சொன்னால், தமிழ் மூலமாக போட்டிகள் ஒன்றும் செய்யவில்லையே என்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அவர் சொன்னார், நாங்கள் செய்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கின்றோம், பத்திரிகைகளை அறிவிக்கின்றோம், முழுமையாக பிரச்சாரம் செய்கின்றோம். உங்கள் தமிழ் மக்கள் இளைஞர்களிடமிருந்து எங்களுக்கு விண்ணப்பங்கள் வருவது குறைவு. ஆகவே ஒரு போட்டிக்கு குறைந்தது ஒரு 20-30 பேர் இருந்தால் அதில் செய்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. 5 பேர் 6 பேர் விண்ணப்பித்தால் அந்த போட்டியை செய்வதில் என்ன பிரயோசனம் இருக்கிறன்னு ஒரு கேள்வி என்னிடம் கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அது நியாயமான ஒன்று தான். ஏனென்றால் அந்த சூழல், அந்த காலகட்டம் வடக்கு கிழக்கிலே இருந்து இளைஞர்கள் வந்து இந்த போட்டிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழல். ஆகவே அவர்களுடைய எதிர்பார்ப்புன்னா அந்த பக்கத்திலேருந்து வராது. ஆகவே கொழும்பில் உள்ளவங்க, மலையகத்தில் உள்ளவங்க தான் இதில் பங்கு பெற்ற முடியும். ஆகவே அப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு, பங்கு பெற்றவர்களை நீங்கள் அதிகரிக்க செய்கிறீர்களானால் நாங்கள் அனைத்து போட்டிகளையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அப்பொழுது எனக்கு உதயமானது என்னென்னு சொன்னால், இல்லை, நாங்கள் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும், அவர்களை தேசிய ரீதியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்களே சின்ன சின்ன போட்டிகளை எங்களுக்குள்ளே உருவாக்கி அதை எவோர்ட்ஸ் 95 என்று நான் அதை அடையாளமிட்டு எங்களுக்குள்ளேயே கவிதை கட்டுரை போட்டிகளை நடத்தி எங்களுக்குள்ளேயே சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களே திறமையானவர்களை இளைஞர் சேவை மன்றத்துக்குள் அனுப்பி, அதிலே உண்மையிலே நான் சொல்ல சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், தேசிய ரீதியில் எங்களுடைய நாடகம்
தப்பு என்ற நாடகம் முதலிடத்தை பெற்றது. அந்த நாடகம் ரூபவாயினியின் ஊடாக திரு விஸ்வநாதன் அவர்களுடைய நெறியாள்கையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தப்பு என்ற நாடகம். தப்பு என்ற நாடகம். அந்த கதையின் சுருக்கத்தினை எங்களோட பகிர்ந்து. இது மலையகத்திலே உள்ள தப்பு வாசிக்கின்ற ஒரு அப்பாவினுடைய பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். மலையகத்தை பேஸ் பண்ணி வந்த கதை. அந்த தப்படிக்கிறவர்கள், அந்த வார்த்தியத்தை வாசிக்கின்றவர்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய சூழல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பிரதிபலிக்கிறது தான் அந்த நாடகத்துடைய பிரதான அம்சமாக இருந்தது. அது எங்களுடைய இளைஞர் கழகத்தால் செய்யப்பட்டு நல்ல முறையில் அது ஒரு பெரிய இதை பெற்றது என்று சொல்ல முடியும். நிச்சயமாக கலை என்பது எங்களுடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்தது ஒரு விடயம். அதனை பறைசாற்றும் முகமாக தான் உங்களுடைய நாடக கலையும் அமைந்திருக்கின்றது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நீங்கள் தற்போதைய காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது, தற்போதைய காலத்திலே இந்த ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்கின்ற பொழுது அதனை விளம்பரப்படுத்துவது அல்லது சமூகத்திலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு பல்வேறு ஊடகங்கள் இருக்கின்றது, குறிப்பாக சமூக வலைத்தளங்களும் இணைந்து. ஆனால் உங்களுடைய காலப்பகுதியிலே இவ்வாறானது ஒரு சமூகமயமாக்கல் அல்லது விளம்பரப்படுத்துவதில் என்பது சற்று ஒரு சவாலான ஒரு விடயம். அதனை நீங்கள் எவ்வாறு சமாளித்தீர்கள் செய்து கொண்டால்? நல்ல விஷயம்தான். என்னென்று சொன்னால் அந்த நேரத்தில் உண்மையே ஆகவே இலங்கை கலைஞர்களுடைய ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியிலே கொண்டு வராத ஒரு பத்திரிகையிலே போடுவது என்பதும் கூட ஒரு சவாலான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. எல்லாரும் போட்டுக்கொண்டு தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அவ்வாறு கஷ்டப்பட்டு ஒரு பத்திரிகையில் எங்களுடைய ஆக்கம் பிரசுரமாகின்ற பொழுது கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம் சொல்ல முடியாது. ஆகவே அப்படியான ஆனந்தங்களையும் நாம் சந்தித்திருக்கின்றோம். ஆகவே தான் எனக்கும் அப்படியான ஒரு உந்துதல் இருந்தது என்று சொன்னால், எங்கேயாவது ஒரு மீடியாவுக்குள்ளே நான் போனேன்னா இந்த கலைத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் ஆர்வமும் இருந்தது. நான் முதல் 2003ஆம் ஆண்டு சுரொலியிலே செய்தி ஆசிரியராக பணியாற்றிய காலங்களில் அதற்கான முயற்சிகள் அனைத்தையுமே எடுத்து விட்டேன். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதை எடுத்துக்கொண்டேன். அதன் பின்னர் எனக்கு வீரகேசரியிலே செய்தி ஆசிரியராக பணியாற்றிய காலகட்டங்களிலே மித்திரனை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு இருந்தது. அதை கொஞ்சம் அவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அதில் தனியாக ஒரு பக்கத்தை உருவாக்கி அதிலே கலைஞர்களுடைய இன்டர்வியூஸ், நேர்காணல்களை கொண்டு வந்து அதை செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஆகவே அந்த எங்களுடைய கலைஞர்களை எங்கெங்கே கொண்டு வர முடியுமோ அதற்கான சில விடயங்களை அந்த நேரத்திலிருந்தே செய்தோம். அதைவிட சிறப்பாக இன்னொரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், சுரொலியின் வீக்லியின் ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில், பொறுப்பு ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் அதிலே 2 பக்கத்துக்கு நம்முடைய கலைஞர்களுடைய பேட்டியை போடக்கூடிய ஒரு ஏற்பாடு எந்த ஒரு பத்திரிகையும் செய்யவில்லை. 2 பக்கமும் ஒரு நம் நாட்டு கலைஞருடைய ஒரு பேட்டி. ஆகவே அது ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. என்னால் நம் நாட்டு கலைஞர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை இப்பொழுது பின்னர் நான் சொந்தமாக ஒரு பத்திரிகை வெளியிட்டிருந்தேன், வர்ணம் என்ற பெயரில். அதிலே முழுக்க இலங்கை கலைஞர்களுடைய விடயங்களை தான் கூடுதலாக எடுத்து சென்றோம். ஏன் இன்றைக்கு தென்னிந்திய சினிமாக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே இலங்கையின் சினிமாக்கள் வரலாற்றில் பல்வேறு தன்னுடைய கால்தடங்களை பதித்தவே தான் இருக்கின்றது. ஆகவே கலைத்துறையை பொறுத்த மட்டிலே இலங்கையும் இதற்கும் நிகரானதுதான் என்றே சொல்லியாக வேண்டும். உங்களுடைய இந்த புதிய அலைகளை வட்டம் என்பதை பொறுத்த மட்டிலே இளைஞர்களை நோக்காக கொண்டு, இளைஞர்களை இணைத்து கொண்டு எவ்வகையான சேவைகளை அல்லது வழிகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? உண்மையாக என்ன சொன்னால், நாங்கள் இது 45வது ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு 45வது ஆண்டு. இதிலே நாங்கள் எமக்குள்ளே பல பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதிலே மகளிர் அணி ஒன்று இருக்கிறது, இளைஞர் அணி இருக்கிறது, அதே போல் பிரதமர் நிர்வாகம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான சில வேலை திட்டங்களை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் அதை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஜனவரியிலிருந்து மகளிர் அணி நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள். கலாமித்ரா என்கின்ற ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி, அப்புறம் மகளிர் தினம், மற்றது இந்த கொண்டாட்டங்கள், பொங்கல், மற்றது சித்திரை போற்றதம், எல்லா சமய கொண்டாட்டங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த மாதிரியான முயற்சியிலே ஒரு இளைஞர் அமைப்பும் மகளிர் அமைப்பும் வேறையாக செயல்படுகின்ற காரணத்தினால் இளைஞர் அமைப்புக்கு சில விஷயங்கள் கொடுத்திருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் அவர்கள் இப்பொழுது கவியரங்குகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஹைக்கூ கவியரங்கு வருகிற 21ஆம் தேதி கூட ஒன்று நடைபெற இருக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஏன் நாங்கள் பிரித்து செய்கிறோம் என்று சொன்னால் ஆர்வம் உள்ளவர்கள் அவரவர்களுடைய இயல்புக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு காரணத்துக்காக. ஆகவே மகளிர் தனியாக செய்கின்ற பொழுது பயமில்லாமல் எல்லோரும் அதிலே இணைந்து செயல்படுவார்கள். இந்த இளைஞர்கள் என்றது தனியாக இருக்கின்ற நேரம் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான விஷயங்களை எடுத்து செல்வார்கள். அப்போ எங்களுக்கு ஒரு தேசிய ரீதியான ஏதாவது ஒரு விடயங்களிலே கலந்து கொள்வானால் 2 பக்கத்தினரையும் அதுக்குள்ளே இணைத்து செயல்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த புதிய அலைகளை வட்டம் நிறுவனத்துக்கு இளைஞர்களை உள்வாங்கிக் கொண்டு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது இளைஞர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? குறிப்பாக தற்போது வளர்ந்து வருகின்ற இந்த நாகரிக முகமோ அல்லது தொழில்நுட்ப புரட்சிகளோ அல்லது மாற்றங்களோ இவை பெரிதளவில் இளைய தலைமுறையினை சற்று தாக்கி இருக்கின்றது என்றுதான் சொல்லியாக வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கின்றது இந்த கலைத்துறைக்கு? இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிச்சயமாக என்னென்று சொன்னால் இது பற்றி பேச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. காரணம் என்று சொன்னால் 95ஆம் ஆண்டு நான் குறிப்பிட்ட அளவிலே அன்றையிலிருந்து இன்று வரை நாங்கள் இந்த கலாச்சார போட்டிகளை அறிவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் அந்த 2000 வருடத்துக்கு முன்னால் நான் சொல்லுகின்றேன், ஒரு விளம்பரத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோமாக இருந்தால் குறைந்தது 50 விண்ணப்பங்களாவது வந்து சேரும். அதுக்குள்ளே யாரை எடுத்து யாரை போட்டிக்கு கொண்டு வரதுங்கிறது எங்களுக்கே கொஞ்சம் பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதே நிலைமை இன்று நாங்கள் ஏதாவது ஒரு போட்டி என்று அறிவித்தால் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்ங்கிறதை எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. என்ன காரணமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏன் இந்த கலைத்துறை சார்ந்த ஆர்வம் இளைஞர் மத்தியிலே இல்லாமல் போனதா என்கின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. குறிப்பாக இந்த விஷயங்களை நாங்கள் வெளியிடுகின்ற பொழுதோ இல்லை போட்டி ஒன்று செய்கிறோம், கலந்து கொள்ளுங்கள், அறிவிப்பாளர் போட்டி ஒன்று செய்கிறோம்னு நாங்கள் அறிவித்தால் இந்த வரக்கூடியவர்களுடைய விண்ணப்பம் குறைவாக இருக்கும். அப்படி வந்தாலும் வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள் மலையகத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் நாட்டம் கொண்டு செயல்படுவார்கள். ஆனால் கொழும்பை பொறுத்தவரையில் ஒரு அப்ளிகேஷன் கூட எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்ன காரணம் என்று யோசிக்கிறீர்கள்? அதை தான் எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. இதற்கான விடை தேட முயற்சி பண்ணுகின்றோம், முடியவில்லை. ஆனால் நாங்கள் இப்பொழுது இளைஞர் கழகங்களை உருவாக்கி இருக்கின்றோம், மகளிர் அணியை உருவாக்கி இருக்கின்றோம், அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதுக்குள்ளே வந்தாவது அவர்கள் செயல்படுவார்கள் என்று பல சந்தர்ப்பங்களை கொடுத்து பார்த்திருக்கின்றோம், பல அறிவிப்புகளை எடுத்து பார்த்திருக்கின்றோம். ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைப்பது என்பது அரிதாக இருக்கின்றது. ஆனால் ஒப்பீட்டளவிலே இளைஞர்களை பொறுத்த மட்டிலே குறுந்திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், கவிதை தொகுப்புகளை வெளியிடுகின்றார்கள், கட்டுரை தொகுப்புகளை வெளியிடுகின்றார்கள். குறிப்பாக இந்த பத்திரிகை துறை ஊடகத்துறையிலும் கூட அதிக அளவிலான பணியாளர்கள் சேவையாளர்களை பார்க்கின்ற பொழுது இளம் தலைமுறையினர் அதிக நாட்டத்தோடு செய்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கலைக்கு மிக முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தின் போட்டிகளுக்கு அல்லது கலைத்துறை சார்ந்த அந்த விடயங்களுக்கு அவருடைய பங்களிப்பு குறைந்து கொண்டு எதிர்காலத்தில் அதனை ஏற்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்களாக இவற்றை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். நல்ல விஷயத்தை குறிப்பிட்டீர்கள். என்னென்று சொன்னால் இந்த குறும்படம் செய்வதும் திரைப்படங்கள் துறையிலே கூடுதலான ஆர்வம் செலுத்துவதும் என்னை பொறுத்தவரையில் நான் ஆராய்ந்து பார்த்ததில் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் நிறைய அந்த முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். கொழும்பிலே இருக்கிறவர்கள் ஒரு சிலர், பெரிதளவில் சொல்ல முடியாது, ஒரு சிலர் அந்த முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு குறும்படம் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் உங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும், உங்களை சுற்றி ஒரு ஆர்வமுள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களை வைத்து நீங்கள் அதை செய்கின்றீர்கள். அந்த செய்ததோடு உங்களுடைய பணி முடிந்து போகின்றது. இன்னொரு கட்டத்துக்கு அதை நகர்த்தி செல்வது என்பது கஷ்டமான காரியமாக இருக்கிறது. அப்படி நகர்த்தி சென்றாலும் அதே டீம்
இன்னொன்று செய்யும். ம், 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 ம். ஒரே கூட்டம் அதை செய்யும். ஆகவே புதியவர்கள் வரவோ அல்லது திறமைசாலிகள் அதற்கு உள்வாங்கப்படவோ வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கின்றது. ம், ம். ஆகவே அதை செய்வதற்கும் கூட நம்மவர்கள் முன்னுக்கு வருவதென்பது கஷ்டமான காரியமாக இருக்கின்றது. நாங்கள் அண்மையில் கூட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதிலே நான் அறிவித்தல் எடுத்திருந்தேன், குறும்படத்திற்கு கதை சொல்லக்கூடியவர்கள் ம், 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 ம். யாராவது இருந்தால் விண்ணப்பியுங்கள். உங்களுடைய குறும்படம் சிறப்பானதான ஒரு நல்ல கதையாக அமைந்தால் ஒரு 10 பேர் கதை சொல்லுங்கள். அதில் ஒரு கதை நல்லதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை சரி, குறுக்கிடத்துக்கு மன்னிக்க வேண்டும். நாங்கள் நேரத்தை சரிபார்ப்பதற்கான தருணம் நேரம் தற்போது 10:30 இளைஞர்களுக்கு தேவையான விடயத்தினை அவர்கள் விரும்புகின்ற அந்த வழிமுறைகளில் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது யாரையுமே நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியாது. அவர்களும் விரும்பி உள்ளே வருவார்கள். அப்படியான விடயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது என்னென்ன விதமான போட்டி நிகழ்ச்சிகளை அல்லது நிகழ்ச்சி விவரங்களை நீங்கள் உங்களுடைய இந்த அமைப்பினூடாக வைத்திருக்கின்றீர்கள்? நாங்கள் முக்கியமாக நம்ம முதல்ல குறிப்பிட்டது போன்று அந்த குறும் திரைப்படத்துக்கான கதை சொல்லுதல் போட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் யாருமே பங்கு பெற்றினதாக இல்லை. ஏன்னா அப்படி பங்கு பெற்றி ஒரு நல்ல கதை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கதை எடுத்து நாங்கள் ஒரு குறும்படமாக செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். அதற்கான விநியோகம் அல்லது அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதை செய்வோம் நாங்கள். ஆனால் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் சொல்கிறோம்னா நேரடியாக ஒரு கதை சொல்லுவதாக இருந்தால் அது நேரடியாக சொல்லுகின்ற பொழுதுதான் அதனுடைய தாக்கங்கள் என்னங்கிறத எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டோம். அதே மாதிரி இப்பொழுது எங்களுடைய ஹைக்கூ கவியரங்குகளில் சில போட்டிகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். சிறந்த ஹைக்கூ சொல்லக்கூடியவர்களுடைய ஹைக்கூ கவிதைகளை எடுத்து அதை ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது ஏன் என்பதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் உண்மையில் அவர்களிடத்திலே பல திறமைகள் கொட்டி கிடக்கின்றது. இளைமறை காயாய் இருக்கின்றவர்களுக்கு சந்தர்ப்பம் சரியான முறையில் அமையப்பெறாதவர்களும் இருக்கின்றீர்கள். அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இந்த புதிய அலைகளை வட்ட நிறுவனம் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதையும் சொல்லியாக வேண்டும். உங்களுடைய திறமைகளை புடம் போட்டு பார்த்து அதனை நாளை அதாவது உலகிற்கு அறியப்படுத்துவதற்கு எங்களுடைய புதிய அலைகளை வட்டம் நிறுவனம் எப்போதுமே காத்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். சரி, அது மட்டுமல்லாமல் நீங்கள் நிறைய புத்தகங்களையும் வெளியிட்டிருந்தீர்கள். அது தொடர்பாகவும் சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அடுத்த கூடுதலான கவனம் செலுத்தினது குறிப்பிட்டிருந்தேன். அப்பொழுது நான் மித்திரனிலே ஒரு பகுதியை எழுதி கொண்டிருந்தேன் என்று சொன்னால், இந்த கலைஞர்கள் கலை தொடர்பான விடயங்கள் மறைந்து கொண்டிருக்கின்ற கலைகள் எம்மை விட்டு இப்பொழுது நாடகம் ஓரளவு நம்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. வில்லுப்பாட்டு நம்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. காவடி கரகம்ங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அது நம்மை விட்டு மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கின்றன. இதே மாதிரி பாரம்பரிய கலைகள், எமக்கான தனித்துவமான கலைகள் இளையோர் மத்தியில் சென்றடையாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதனை கருத்தில் கொண்டு உள்ளத்தில் வைப்போமா அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். என்னுடைய கட்டுரைகள் அடங்கிய புத்தகமாக இது இருந்தது. என்ன சொன்னால், ஆனால் ஒவ்வொரு அந்த துறைகளிலே நான் ஈடுபட்டிருக்கின்றேன். இசைத்துறையில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன், நாடகத்துறையில் ஈடுபட்டிருக்கின்றேன், ஓவியத்துறையில் ஈடுபட்டிருக்கின்றேன், பட்டிமன்றங்களில் பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த துறைகளிலே நான் ஈடுபட்டிருந்ததால் அந்த துறைகள் சார்ந்த எதிர்கால செயல் திட்டங்களை கொண்டு செல்வது எப்படி என்கின்ற ஒரு கேள்வியிலே எழுந்த கருத்துக்களை வைத்து தான் அவற்றை நான் எழுதியிருக்கின்றேன். உள்ளத்தில் வைப்போமா? உள்ளத்தில் வைப்போம்.
இளைஞர்கள் இந்த நேர்காணல் பகுதியினூடாக உங்களுக்கான களங்கள் காத்திருக்கின்றது என்பதையும் நீங்கள் உங்கள் உள்ளங்களில் வைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த வழியில் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இந்த அளவோடு இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நேரம் போதாமை காரணமாக இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரிடமிருந்து தெரிய வந்தது. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அறிய ஆவலாக இருக்கின்றோம். இதிலும் எங்களோடு இணைந்திருந்தார் நாடக கலைஞர், அது மட்டுமில்லாமல் பல வருடகால ஊடகவியத்தில் அனுபவம் கொண்ட திரு ராதா மேத்தா அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவர்களுக்கு எங்களுடைய அலைவரிசின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மா கேசவன் மற்றும் தனஞ்சயன் இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.